வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெகுலராகவே தமிழ் கொஸ்டின் ஜிஎஸ் கொஸ்டின் ரிவிஷன் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம ஜிஎஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஏற்கனவே 11th ஹிஸ்ட்ரி பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், 12th ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏ தான் சரி. இந்தியாவில் இடைக்கால அரசாங்கம் 1946 ஆகஸ்ட் 16 அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இடைக்கால அரசாங்கம் 1946 ஆகஸ்ட் 16 தொடங்கியிருக்காங்க. இப்போ கீழே இருக்கிற 3 இதில் அப்போ வைசியராயா யார் இருந்திருப்பாங்க? வேவல் பிரபு இருந்திருப்பாரு. வைசியராயா வேவல் பிரபு இருந்திருப்பாரு. இந்த இடைக்கால அரசு அப்படின்னாவே நம்மளுக்கு யார் ஞாபகத்துக்கு வந்துடணும்? ஜவஹர்லால் நேரு தலைமையில தான் அது அமைஞ்சிருக்கும். இடைக்கால அரசாங்கத்திற்கு ஜின்னா என்ன பண்ணியிருக்க மாட்டாரு, ஆதரவு கொடுத்துருக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான். இப்போ ஃபர்ஸ்ட் மட்டும்தான் என்னது சரியானது. காந்தி வெளியிட்ட தனிநபர் சத்தியாகிரகத்தையொட்டி தமிழ்நாட்டின் முதல் சத்தியாகிரகியாக சிறை சென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் முதல்ல தமிழ்நாட்டில் யார் சத்தியாகிரகியா சிறைக்கு போனாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். டிஎஸ்எஸ் ராஜன் அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சிறைக்கு போயிருப்பாங்க. கீழ்கண்ட கூற்றுக்களுள் தவறானது எது அப்படின்னா, எது தவறுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். 2, 4 தவறானது. ஃபர்ஸ்ட் பாருங்க, வாஞ்சிநாதன் 1911 ஜூன் 17 ஆஷ் துறையை சுட்டு கொன்றுவார். அது சரிதான். வாஞ்சிநாதனுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அப்போவே ஆஷ் துறையை சுட்டு கொண்டு அப்போவே என்ன பண்ணுவார், தானும் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிறாரு அப்படிங்கிறது தான் வரும். அதனால இது வராது. நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஷ் கொலை வழக்கில் 7 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்றாரு அப்படிங்கிறது சரிதான். ஆனால் இந்த ஆஷ் அப்படிங்கிறவர் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்திருப்பாரு. பாருங்க, வாஞ்சிநாதன் 1911 ஜூன் 17 அன்று ஆஷ் துறையை சுட்டு கொண்டிருக்காரு. ஆஷ் அப்படிங்கிறவங்கள வாஞ்சிநாதன் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாரு அப்படின்றது சரி. நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஷ் கொலை வழக்கில் 7 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்றிருப்பாரு. ஆஷ் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்திருப்பாரு. புதுவையில் தர்மாலயம் என்ற அமைப்பின் மூலம் பயங்கரவாத புரட்சியாளர்களுக்கு பயிற்சி அளித்தவர் யார் அப்படின்னா வாவேசு ஐயர். இது சரிதான். வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங் கை துப்பாக்கியால் சுடுவதற்கு பயிற்சி அளித்தவர் யாரு? வாவேசு ஐயர் தான். அப்ப ரெண்டுமே என்னது சரிதான். ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் சரியான விளக்கம். புதுவையில் தர்மாலயம் என்ற அமைப்பின் மூலம் பயங்கரவாத புரட்சியாளர்களுக்கு பயிற்சி அளித்தவர் வாவேசு ஐயர். வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங் கை துப்பாக்கியால் சுடுவதற்கு பயிற்சி அளித்தவர் வாவேசு ஐயர். இருநாடு கொள்கை வெளியிடப்பட்ட இடம். இருநாடு கொள்கை எந்த மாநாட்டில் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா, இருநாடு கொள்கை அப்படிங்கிறது லாகூர் மாநாடு, காங்கிரஸ் மாநாடுல 1929 நேரு தலைமையில் நடந்திருக்கக்கூடிய லாகூர் மாநாட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இருநாடு கொள்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருப்பாங்க. உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தியடிகளுடன் பங்கேற்ற முதல் பெண்மணி யாரு? உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தியடிகளோட பங்கேற்ற முதல் பெண்மணி சரோஜினி நாயுடு. நம்ம இன்ஸ்டியூட்ல குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. குரூப் 4க்கான அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டுக்கலாம். இந்த ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. பொறுத்துக, மதன் மோகன் மாளவியா. மதன் மோகன் மாளவியா ஆன்சர் பாருங்க, பி தான் ஆன்சர். ஹிந்து மகாசபை. மதன் மோகன் மாளவியா ஹிந்து மகாசபை. சோகன் சிங் பக்னா. சோகன் சிங் பக்னா கேதார் இயக்கம். சிதம்பரம் பிள்ளை வஉசி சுதேசி கப்பல் நிறுவனம். ராஜகோபாலாச்சாரியார் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். மதன் மோகன் மாளவியா ஹிந்து மகாசபை. சோகன் சிங் பக்னா கேதார் இயக்கம். சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் நிறுவனம். ராஜகோபாலாச்சாரியார் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியான வரிசை எது அப்படின்னா, இப்போ சி தான் சரியானது.
இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வரும். 1885 என்ன பண்ணியிருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. செகண்ட் ஒன் வந்து இந்து மகாசபை 1932 ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஆரம்பிச்சிருப்பாரு 1932. மூணாவதா என்ன வந்திருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்என் ராய் தொடங்கின கம்யூனிஸ்ட் கட்சி 1925. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி 1934 ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆரம்பிச்சிருப்பாங்க. இயர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்திய தேசிய கரெக்டு தான், இந்திய காங்கிரஸ் கட்சி 1885 டிசம்பர் 28 அப்போ தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் ஆரம்பிக்கிறார். இந்து மகாசபை கட்சி எப்போ ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா 1932 ஷியாம் பிரசாத் முகர்ஜி. தான், ஏன்னா இயர் பார்த்துக்கோங்க. காங்கிரஸ் 1885, அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் 1925, இந்து மகாசபை கட்சி 1932, காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி 1934. அப்போ இதுதான் என்னது சரியானது, இது மட்டும் மாறி இருக்கு. இந்தியன் டிவைடட் ராஜேந்திர பிரசாத், சரியாக பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா டிவைடட் அப்படிங்கிறது ராஜேந்திர பிரசாத். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு. இந்தியா விங்ஸ் ஃப்ரீடம் அபுல் கலாம் ஆசாத். இப்போ யங் இந்தியா யார் வருவாங்க, யங் இந்தியா வந்து காந்தி வருவாங்க. 100% வந்து நியூ இந்தியா வருவாங்க. அதனால் இது மட்டும் என்னது தவறானதாக இருக்குது. இந்தியா டிவைடட் ராஜேந்திர பிரசாத், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு, இந்தியா விங்ஸ் ஃப்ரீடம் அபுல் கலாம் ஆசாத், யங் இந்தியா காந்தி. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பாருங்கள், நம்மளுக்கு யூனிட் 3 வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருப்பாங்க, தலைவர்கள் உருவாதல் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து இருக்காங்க. அனைத்துமே வந்து சரிதான். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மெக்காவில் வந்து பிறக்கிறாங்க. இவர் காந்தியடிகளை 1920 சந்தித்தார், அது சரி. 1923 டெல்லியில் நடைபெற்ற சிறப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து தலைமை தாங்கினது 1923. சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் அப்படின்னு இவர் சொல்கிறாங்க. 1947 1958 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அனைத்துமே வந்து சரிதான். 1923 மோதிலால் நேருவும் சித்ரஞ்சன் தாஸும் சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறத தோற்றுவிப்பாங்க. சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது ஆரம்பமாகுது 1923. மோதிலால் நேரு சிஆர் தாஸும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி தலைவராக மத்திய சட்டமன்றத்தில் மோதிலால் நேருவும் மற்றும் வங்காள சட்டமன்ற தலைவராக சிஆர் தாஸவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மத்தியில் சட்டமன்றத்தில் மோதிலால் நேரு, வங்காள சட்டமன்ற தலைவராக சிஆர் தாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த சிஆர் தாஸ் இறந்ததுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா இந்த சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது சரிதான். அனைத்துமே வந்து சரி. கூற்றுக்கள் ஆராய்க 2, 3, 4 சரி. தேசிய பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னா அரவிந்தர் வந்து மொழிபெயர்த்திருப்பார். தாகூர் வந்து வங்காள மொழியில் மொழிபெயர்த்திருப்பாரு. அப்போ இது மட்டும்தான் என்னது நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆங்கிலம் அப்படின்னா அரவிந்தர் வராரு, வங்காள மொழியில் தான் யார் மொழிபெயர்த்திருப்பாங்க, தாகூர் வந்து எழுதியிருப்பாங்க தேசிய பாடலை. 1905 இந்திய பணியாளர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகலே அவங்க வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க, அது சரி. சென்னை மாநிலம் 1968 தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது, அது சரிதான். ஆங்கில பாராளுமன்றத்தில் இந்திய விடுதலை சட்டம் ஜூலை 1947 நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது சரிதான். தேசிய பாடல் ஆங்கிலத்தில் அரவிந்தர், வங்காள மொழியில் தாகூர். 1905 அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய பணியாளர் சங்கம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். சென்னை மாநிலம் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பெற்றிருக்கு 1968. ஆங்கில பாராளுமன்றத்தில் இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஜூலை 1947. சிறைவாசத்தின் போது கீதா ரகசியம் என்ற நூலை எழுதிய இந்திய சுதந்திர போராட்ட தலைவர் யாரு அப்படின்னா கீதா ரகசியம் அப்படிங்கிறத இவர் என்ன பண்ணுவாங்க 1908
தேச துரோக குற்றச்சாட்டு ஏற்படுத்திட்டு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருப்பாங்க. அந்த சிறையில தான் அவர் எழுதியிருப்பாரு கீதா ரகசியம் பாலகங்காதர திலகர். காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு இடம், அதில் வந்து தலைவர்கள், தலைமை தாங்கின தலைவர்கள் யாரு? 1917 கல்கத்தா மாநாட்டுக்கு யார் தலைமை அப்படின்னா அன்னி பெசன்ட். 1925 கான்பூர் சரோஜினி நாயுடு. 1929 லாகூர் ஜவஹர்லால் நேரு. 1931 கராச்சி மாநாடு சர்தார் வல்லபாய் பட்டேல். ரொம்ப ஒரு முக்கியம். காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற ஆண்டு, அதில் தலைமை யார், எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1917 கல்கத்தா அப்படின்னா யாரை சொல்லுவோம்? அன்னி பெசன்ட், முதல் பெண்மணி, அந்நிய பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்னி பெசன்ட் சொல்லுவாங்க. 1925 கான்பூரில் வந்து முதல் இந்திய பெண்மணி தலைமை சரோஜினி நாயுடு தலைமை சொல்லுவாங்க. 1929 லாகூர் ஜவஹர்லால் நேரு. 1931 கராச்சி மாநாடு வல்லபாய் பட்டேல். சரியானது. சம்பரான் சத்தியாகிரகம் இண்டிகோ விவசாயிகளின் பிரச்சனையை தீர்ப்பதை குறிக்கோளாக கொண்டிருந்தது. சம்பரான் சத்தியாகிரகம் 1917 ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க இண்டிகோ விவசாயிகளினுடைய பிரச்சனையை தீர்க்கிறது தான் என்ன பண்ணியிருப்பாங்க, குறிக்கோளாக வச்சுருக்காங்க. காந்திஜி இந்தியாவில் நடத்திய முதல் போராட்டமாக இந்த சம்பரான் சத்தியாகிரகம் பார்க்கப்படுது. அதுவும் சரிதான். காந்திஜியின் முதல் அகில இந்திய போராட்டமாக ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நடத்தியது தான் அதுக்கு சொல்லியிருக்காங்க. 1919 ரவுலட் சட்டம் வந்து நடக்கும். அதுதான் முதல் அகில இந்திய போராட்டமாக பார்க்கப்படுது. ஆங்கிலேயர் தமக்கு தந்த பட்டங்களை ஒத்துழையாமை இயக்கத்தின் போது என்ன பண்ணியிருக்காரு, துறந்திருக்காரு அப்படிங்கிறது சரிதான். அனைத்துமே சரி. பொறுத்துக. ஆகஸ்ட் சலுகை 1940 ஆகஸ்ட் 8. ஆகஸ்ட் சலுகை, ஆகஸ்ட் அப்படிங்கிறதுனால 1940 ஆகஸ்ட் 8. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 மார்ச் 23. கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ வராங்க? 1942 மார்ச் 23. கேபினட் தூதுக்குழு 1946 மார்ச் 15. கேபினட் எப்போ? 1946 மார்ச் 15. இடைக்கால அரசு 1946 செப்டம்பர் 2. இடைக்கால அரசு 1946 செப்டம்பர் 2. ஆகஸ்ட் சலுகை 1940 ஆகஸ்ட் 8. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 மார்ச் 23. கேபினட் தூதுக்குழு 1946 மார்ச் 15. இடைக்கால அரசு 1946 செப்டம்பர் 2 ஆரம்பிச்சிருக்காங்க. 3, 2, 1, 4 தான் என்னது சரி. கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானது. ஆந்திர கேசரி அப்படின்னு யார் அழைக்கிறாங்க? டி பிரகாசம். ஆந்திர கேசரி டி பிரகாசம். டி பிரகாசம் நடத்திய இதழ் தான் என்னது? சுயராஜ்யா அப்படின்னு சொல்லுவாங்க. 1910ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பத்திரிகை சட்டம் அப்படிங்கிறது 1922 விலக்கி கொள்ளப்பட்டது. அனைத்துமே சரிதான். ஆந்திரா கேசரி டி பிரகாசம். சுயராஜ்யா அப்படிங்கிற பத்திரிகை நடத்தினவர் டி பிரகாசம் தான். 1910 கொண்டு வரப்பட்ட பத்திரிகை சட்டம் 1922 விலக்கி கொள்ளப்பட்டது. பகத்சிங் பற்றினது கூற்று வந்து பாருங்க. பகத்சிங் நான் ஏன் ஒரு நாத்திகன் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில சமய பொறையுடைமை பற்றி கூறியிருக்கார். இது என்ன பண்ணியிருக்காங்க, குரூப் 4ல கேட்டிருக்காங்க. நான் ஏன் ஒரு நாத்திகன் அப்படி சொல்லிட்டு பகத்சிங் ஒரு சமய பொறையுடைமை பற்றி சொல்லியிருக்கார். சமய நம்பிக்கை ஒருவரது தனி உரிமை. ஆனால் மக்கள் மதம், மூட நம்பிக்கை, புராணம் என்ற பெயரால் மன அடிமைகள் ஆகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கிறாங்க. அப்போ ரெண்டுமே என்னது சரிதான். பகத்சிங் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா 1931 மார்ச் 23 தூக்கில் வந்து போட்டுருவாங்க. சூர்யா சென் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு, சூர்யா சென் 1934 ஜான்வரி 12. ஜனவரியில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களை தூக்கில் வந்து போட்டிருப்பாங்க. ஜூன் இருக்குது, ஜான்வரின்னு மாற்றிக்காங்க. பகத்சிங் 1931 மார்ச் 23, சூர்யா சென் 1934 ஜான்வரி 12. பகத்சிங் பற்றிய கூற்றுக்களுள் சரியானது. நவஜவான் பாரத சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. நவஜவான் பாரத சபை. மாணவர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க.
மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாசகம். மனிதனை என்ன பண்ணணும், மனுஷனாக மதிங்க அப்படிங்கிறது தான் பகத்சிங்கோட வாசகம். இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிறது தான் இவருடைய முழக்கம் அப்படி சொல்லியிருக்காங்க. அனைத்துமே சரி. நம்மளுக்கு பகத்சிங் கொடுத்துருக்காங்க தலைவர்கள் உருவாதல்ல. அதனால பகத்சிங் பற்றிய கூற்றுக்கள் நவஜன் பாரத சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அப்புறம் மாணவர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, மனிதனை மனிதனாக மதிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாசகமே. இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிறது அவருடைய முழக்கம். பொறுத்துக நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு அப்படின்னு அரவிந்த் கோஷோடையது நூல் வந்து அரவிந்த் கோஷ். நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு. தீவிர இயக்கத்தின் தீர்க்கதரிசி அப்படின்னு யாரை சொல்றாங்க, அரவிந்தரை குறிப்பிடுறாங்க. தீவிர இயக்கத்தின் தீர்க்கதரிசி அப்படின்னு அரவிந்தர். அரசியல் உண்மைகளை போராடிதான் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாலகங்காதர் திலகர். அரசியல் உண்மைகளை போராடி தான் பெறணும். கோரல் மில் பிரச்சனை யார் வருவாங்க அப்படின்னா வஉசி வந்து வர்றாரு. டி தான் வந்து ஆப்ஷன். நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்ட் அரவிந்த் கோஷ். தீவிர இயக்கத்தின் தீர்க்கதரிசி அரவிந்தர். அரசியல் உண்மைகளை போராடிதான் பெற வேண்டும் பாலகங்காதர் திலகர். கோரல் மில் பிரச்சனை வஉசி. காங்கிரஸ் மாநாடு தலைவர்கள். லக்னோ மாநாடு 1916 அம்பிகா சரண் மஜும்தார். கல்கத்தா மாநாடு 1920 லாலா லஜபதி ராய். கல்கத்தா 1920 லாலா லஜபதி ராய். நாக்பூர் மாநாடு 1920 விஜயராகவாச்சாரியார். மெட்ராஸ் மாநாடு 1927 எம்ஏ அன்சாரி. பாருங்க என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா டி தான் வந்து ஆப்ஷனாக வரும். லக்னோ மாநாடு 1916 அம்பிகா சரண் மஜும்தார். கல்கத்தா மாநாடு 1920 லாலா லஜபதி ராய். நாக்பூர் மாநாடு 1920 விஜயராகவாச்சாரியார். மெட்ராஸ் மாநாடு 1927 எம்ஏ அன்சாரி வந்து வருவாங்க. அந்த மாநாட்டில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பூரண சுயராஜ்யம் கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு 1929 லாகூர் மாநாட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. நேரு தலைமையில் நடந்திருக்கும் லாகூர் மாநாடு. 1929 பூரண சுயராஜ்ய தீர்மானம். அடிப்படை உரிமைகள் தீர்மானம். அடிப்படை உரிமைகள் அப்படின்னாவே கராச்சி மாநாடு 1931 சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடந்திருக்கக்கூடிய மாநாடு தான் என்னது, கராச்சி மாநாடு. இதில் அடிப்படை உரிமைகள் தீர்மானம். காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது எப்போ அப்படின்னா பாம்பே மாநாடு 1934 ராஜேந்திர பிரசாத் தலைமையில் இருக்கும். காங்கிரஸின் சட்டம் மாற்றம் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நாக்பூர் மாநாடு 1920 விஜயராகவாச்சாரியார் வந்து தலைமையை வந்து தாங்கியிருப்பார். பி தான் வந்து ஆன்சர். பின்வரும் நிகழ்வுகளை சரியான கால வரிசைப்படுத்துக. இப்போ முதல்ல எது வரும் அப்படின்னா ஆன்சர் பார்க்கலாமா, பி வந்து ஆன்சர். சம்ரான் சத்தியாகிரகம் 1917. சம்ரான் வந்து 1917. ஒத்துழையாமை இயக்கம் 1920-22. சட்ட மறுப்பு இயக்கம் 1930. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. சம்ரான் 1917, ஒத்துழையாமை 1920, சட்ட மறுப்பு 1930, வெள்ளையனே வெளியேறு 1942. ஆயுத சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, ஆயுத சட்டம் 1878 வந்து கொண்டு வந்திருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுக்களுள் எது தவறானது அப்படின்னா 2 மட்டும்தான் தவறு. எல்லாமே உங்களுக்கு சரியாகவே சொல்லிடுறேன். இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 நடக்கும். இது சரிதான். இதில் கலந்து கொண்ட சென்னை மாநில பிரதிநிதிகள் டோட்டலாக 72 பேர் கலந்துக்குவாங்க. அதில் 21 பேர் சென்னையை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க 16 பேர். டோட்டலாக 72 பேர் கலந்துக்கிறாங்க காங்கிரஸ் மாநாட்டில். சென்னை பிரதிநிதிகள் எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா 21 பேர் கலந்துக்குவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்கன்னா 16 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் சரியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
இவர்கள் அனைவரும் சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பாக சென்றவர்கள், அது சரிதான். சென்னை டிரேஷியன் சங்கத்தின் தலைவர் என்ற சார்பில் டிஎஸ் ஒயிட் அப்படிங்கிறவர் கலந்துக்கிறாரு. சென்னை டிரேஷியன் அப்படிங்கிற சங்கத்தோட சார்பில் அவர் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறது சரிதான். இந்திய சுயாட்சி சங்கம் இந்த அமைப்போட தொடர்புடையவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய சுயாட்சி சங்கம் 1905 ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படிங்கிறவர் லண்டன்ல ஸ்டார்ட் பண்றாரு. இந்திய சுயாட்சி சங்கம் 1905 ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படிங்கிறவர் லண்டன்ல ஆரம்பிக்கிறாரு. இதனுடைய அமைப்போட தொடர்புடையவங்க யாரு அப்படின்னா எல்லாருமே தான். விடி சவார்கர், எஸ் ரவபாய் ராணா, மதன்லால் திங்ரா, பாவேசு ஐயர், இவங்க எல்லாருமே வருவாங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. விடி சவார்கர், எஸ் ரவபாய் ராணா, மதன்லால் திங்ரா, பாவேசு ஐயர். பொறுத்துக. அனுசீலன் சமிதி. அனுசீலன் சமிதி மேற்கு வங்காளம். அபினவ பாரத சங்கம் மகாராஷ்டிரா. அபினவ பாரத சங்கம் மகாராஷ்டிரா. யுகந்தர் கல்கத்தா. இந்திய சுயாட்சி சங்கம் லண்டன். இதுதான் வந்து சரி. 1 2 3 4 வரிசையாகவே இருக்கு. அனுசீலன் சமிதி மேற்கு வங்காளம். அபினவ பாரத சங்கம் மகாராஷ்டிரா. யுகந்தர் ஆட்சி கல்கத்தா. இந்திய சுயாட்சி சங்கம் லண்டன். இந்திய கழகத்தை ஏற்படுத்தியவர். இந்திய கழகம் சுரேந்திரநாத் பானர்ஜி. 1876 ஜூன் 26 இந்திய கழகம் அப்படிங்கிறவரை கழகம் அப்படிங்கிறத சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. பம்பாய் கழகத்தை முன்மாதிரியாக வைக்கப்பட்டு துவங்கப்பட்ட கழகம். பம்பாய் கழகம் இருக்கு இல்லையா, அதை முன்மாதிரியாக வச்சு துவங்கப்பட்டது தான் என்னது? பூனா சர்வஜனிக் கழகம். பூனா சர்வஜனிக் கழகம் 2 மட்டும்தான். இந்திய முஸ்லீம் லீக் எப்போது தொடங்கப்பட்டது? முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது டாக்கால 1906 டிசம்பர் 30. இந்திய முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது 1906 டிசம்பர் 30 எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னா டாக்கால. தாதாபாய் நவ்ரோஜி. பாருங்க, இது என்ன கேட்டிருக்காங்க? சரியானது கேட்டிருக்காங்க. 3 மட்டும்தான் என்னது சரியானது. நம்ம சரியானதாவே பார்த்துடலாம். இந்த தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிறது எழுதியிருப்பார். ஆர்சி தத் அப்படிங்கிறவர் எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிறத வந்து எழுதியிருப்பாங்க. இதுதான் சரி. தாதாபாய் நவ்ரோஜி முதலாக ட்ரைன் ஆஃப் வெல்த், அதாவது பொருளாதார சுரண்டல் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வெளியிடுறாங்க. அது சரிதான். சரியானது 1 2 மட்டும் சரி. முதல் காங்கிரஸ் மாநாடு மும்பையில் நடைபெற்றிருக்கு. 2வது காங்கிரஸ் மாநாடு கல்கத்தாவில் நடக்கும். காங்கிரஸ் மாநாடு எப்போதுமே ஒவ்வொரு ஆண்டும் எப்போ நடக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், டிசம்பரில் நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பரில் நடக்கும். 4வது காங்கிரஸ் மாநாடு எங்கே நடக்கும்? அலகாபாத்தில் நடக்கும். 4வது முதல் காங்கிரஸ் மும்பை, 2வது காங்கிரஸ் கல்கத்தா, 3வது காங்கிரஸ் தான் சென்னை, 4வது காங்கிரஸ் அலகாபாத். ஜார்ஜ் யூல் தலைமையில் வந்து முதல் ஆங்கிலேயர் ஜார்ஜ் யூல் தலைமையில் வந்து நடந்திருக்கும். ஜவஹர்லால் நேரு ஆற்றிய தொண்டுகளை கால வரிசைப்படுத்துக. ஜவஹர்லால் நேருவோடைய தொண்டு கொடுத்துருக்காங்க, அதை கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இங்கே 1 3 4 தான் என்னது சரி. அலகாபாத் நீதிமன்ற வக்கீல் தொழில் எப்போனா 1912. அலகாபாத் நீதிமன்றத்தில் வக்கீல் தொழில் 1912. இந்திய தேசிய காங்கிரஸான பாட்னா மாநாடும் 1912. தென்னாப்பிரிக்கா போராட்டத்திற்கு நிதி திரட்டல் 1914. நேருவின் திருமணம் 1916. இப்போ 1 3 4 சரி. இந்திய தேசிய காங்கிரசினுடைய முன்னோடி ஆலன் ஆக்டோவியன் ஹியூம், ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 1 3 வந்து சரி. இந்திய தேசிய காங்கிரஸின் முன்னோடி ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸ் 1985 தொடங்கப்பட்டது. இது வருடாந்திர கூட்டம் எப்போதுமே எங்கே நடக்கும்? டிசம்பரில் தான் நடக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட போது
கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து டஃப்ரின் பிரபு. யார் இருந்திருக்காங்க? டஃப்ரின் பிரபு வந்து இருந்திருக்காரு. அப்போ 1, 3 வந்து சரி. இங்கிலாந்தில் வாழ்ந்த இந்திய மாணவர்களால் நடத்தப்பட்ட அமைப்பு மாக்லீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படி சொல்லியிருக்காங்க. சரியானது 1, 2 வந்து சரி. நேருவை பற்றி என்ன பண்ணியிருப்போம், நம்மளுக்கு தலைவர்கள் அப்படிங்கிறதுனால பகத்சிங் பார்த்துட்டோம். இப்போ யார் பார்க்குறோம் அப்படின்னா நேரு பற்றி கொடுத்துருக்குறோம். அதனால அதை பார்த்துக்கங்க. இங்கிலாந்தில் வாழ்ந்த இந்திய மாணவர்களால் நடத்தப்பட்ட அமைப்பு மாக்லீஸ் அப்படிங்கிறது. ஜவஹர்லால் நேரு இங்கிலாந்திற்கு படிக்கும்போது இந்த அமைப்பின் மூலம்தான் பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், கோபாலகிருஷ்ண கோகலே இவங்களுடைய சொற்பொழிவால் ஈர்க்கப்படுறாரு. ஜவஹர்லால் நேரு படிப்பு முடிஞ்சு இந்தியா திரும்புறது வந்து 1912 வந்து திரும்புவார். 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் மூலமாக முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணுறாங்க, தனி தொகுதி வழங்கப்படுது. இதனால் முஸ்லீம்களுக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு சலுகை அதுதான் பாகிஸ்தானுக்கு பிரிவினை காரணமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே என்னது சரிதான். கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து பைசாகி என்ற அறுவடை திருநாளில் ஜாலியன் வாலாபாக் பூங்காவில் பொதுக்கூட்டம் கூடுது. ஜாலியன் வாலாபாக் 1919 ஏப்ரல் 13 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இது நடந்திருக்கும். இந்த பைசாகி அப்படிங்கிற பஞ்சாப்ல திருவிழா. அதில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜாலியன் வாலாபாக் பூங்காவில் கூடியிருக்காங்க. அது சரிதான். ரவுலட் சட்டம் என்பது என்னதுன்னா சந்தேகத்தின் பேரில் யாரையும் என்ன பண்ணலாம், கைது பண்ணலாம் அப்படின்றாங்க. அது சரிதான். ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் தாக்கூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த படுகொலை காரணமாக நைட்வுட் பட்டத்தை வந்து திறந்துருவார். அது எல்லாமே சரிதான். தவறான கூற்று 4 மட்டும் என்னது தவறு. தீவிர இயக்கத்தின் தீர்க்கதரிசி அப்படின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா அரவிந்த் வந்து சொல்றாங்க. திலகர் தீவிரவாதத்தை தழுவியது 1907க்கு அப்புறம் தான். அது சரிதான். கத்தார் இயக்கத்தில் இந்தியாவில் ஆயுத புரட்சி செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அது சரிதான். ஆனால் இந்துஸ்தான் குடியரசு சங்கம் அப்படிங்கிறது 1924 ஆரம்பிச்சிருப்பாங்க. சச்சிதானந்த சன்யால், ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1924 இந்துஸ்தான் குடியரசு சங்கம். தவறு, தவறானது அப்படிங்கிறது 2, 4 வந்து என்னது தவறானது. 1876-77 இந்தியாவில் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. 1876-77 பஞ்சம் வந்து நடக்குது. அப்போ வைசியராக இருந்தவங்க யாரு அப்படின்னா லிட்டன் பிரபு வந்து இருந்திருப்பாரு. தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878. தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்தவங்க யாரு அப்படின்னா அதுவும் லிட்டன் பிரபு தான் கொண்டு வந்திருப்பாரு. பம்பாய் ராஜ்தானி கழகம் தோன்ற காரணமாக இருந்த அரசியல் தலைவர்கள். இந்த பம்பாய் ராஜ்தானி கழகம் அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க 1885 ஜனவரி 31. இந்த பம்பாய் ராஜ்தானி கழகம் அப்படிங்கிறத பக்ருதீன் தியாப்ஜியும் ஃபெரோஷா மேத்தா அப்படிங்கிறவங்களும் 1885 ஜனவரி 31 ஆரம்பிச்சிருப்பாங்க. பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான கால வரிசை எது வரும் அப்படின்னா சீதா வந்து ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் சென்னை வாசிகள் சங்கம் கொண்டு வந்திருப்பாங்க 1852 சென்னை வாசிகள் சங்கம். இந்திய சங்கம் 1865. கிழக்கிந்திய கழகம் 1866. சென்னை மகாஜன சங்கம் அப்படிங்கிறது 1884 கொண்டு வந்திருப்பாங்க. 1905 அக்டோபர் 16 என்ன பண்ணுறாங்க, துக்க நாளை அனுசரிக்கிறாங்க. அது காரணம் மேற்படி நாளில் வங்காளம் முறைப்படி 2 மாகாணமாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து என்னது சரிதான். 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன? லக்னோ மாநாடு 1916 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீகினுடைய தற்காலிக இணைப்பு தான் என்னது அந்த லக்னோ மாநாட்டினுடைய முக்கியத்துவம். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர், அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசினுடைய முதல் தலைவர் லாலா லஜபதி ராய். இந்தியாவில் மூவர்ண கொடி எப்போ ஏற்றப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 31, 1929. இந்தியாவில் மூவர்ண கொடி 1929 டிசம்பர் 31. பின்வருவனவற்றுள் பொருத்தி சரியான விடை அப்படின்னா ஏ வந்து சரியானது. நாமசூத்ரா இயக்கம் கிழக்கிந்தியா, நாமசூத்ரா கிழக்கிந்தியா. ஆதி தர்மா இயக்கம் வடமேற்கு இந்தியா, ஆதி தர்மா வடமேற்கு இந்தியா.
சத்யசோதக் இயக்கம் அப்படிங்கிறது மேற்கு இந்தியா, திராவிட இயக்கம் தென்னிந்தியா. கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை எப்பொழுது தொடங்கப்பட்டது? முதலாவது சணல் ஆலை 1855 வந்து தொடங்கியிருப்பாங்க. பின்வருவனவர்களுள் யார் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்? கான்பூர் சதி வழக்கில் கைது பண்ணியிருப்பாங்க. அதில் S.A. டாங்கே அப்படிங்கிறவங்க வருவாங்க. இருநாடு கொள்கை முதலில் கொண்டு வந்தவர். இருநாடு கொள்கை யார் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க? சர் வாசிர் ஹாசன் அப்படிங்கிறவர் கொண்டு வந்திருப்பார். இருநாடு கொள்கை சர் வாசிர் ஹாசன். 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர், லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் சையத் அமீர் அலி அப்படிங்கிறவங்க. சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ்லேருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னா 1939 காங்கிரஸ்லேருந்து அவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நீக்கியிருப்பாங்க. 1939. P.R. அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது அப்படின்னா இந்த P.R. அம்பேத்கரை வந்து எந்த தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கிறத காங்கிரஸ் உறுதி பண்ணியிருப்பாங்க? பம்பாய் தொகுதியில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ரெகுலராகவே நம்ம என்ன பண்ணுறோம், குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கனால நீங்கள் இது குரூப் 4 போகிற வரைக்குமே என்ன பண்ணுங்கள், முறையாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு, அதில் ஜாயின் பண்ணணுன்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அந்த ஜிஎஸ் கொஷின் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், தமிழ் கொஷின் அப்படின்னு மாற்றி என்ன பண்ணிடலாம், ரிவிஷன் வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.